Hello viewers, this is Madan from Car Control Driving Academy, training in our car and own car in Chennai at a doorstep. So viewers, இந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பார்க்கிங், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லோப்பில் எப்படி ஹேண்டில் பண்ணுன்ற பற்றி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ சார் ஓன் பண்ணியிருக்க வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா மாருதி ஷிஃப்ட் டிசையர் மேனுவல் டிரான்ஸ்மிஷன். சார் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வரும்போது பார்த்தீங்கன்னா கேப் ஓட்டணுன்றதுக்காக வந்தவர், ட்ரைவ் பண்ணணும்னு சொல்லிட்டு கற்றுக்க வந்தவர். ஸோ அவருக்கு எல்லாத்தையும் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா டிராஃபிக் எல்லாம் கவர் பண்ணிவிட்டு போன வீடியோவில் போட்டிருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் பண்ணிட்டு இருக்காரு பாருங்கள், நீங்களே பார்க்கலாம். நான் வெளியே வந்து ஷூட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ பேரலல் பார்க்கிங், பர்பண்டிகுலர் பார்க்கிங், இது எப்படி பண்ணணுன்றது டீட்டெயிலாக இதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸில் இருக்குது. டிஃப்ரெண்ட் டைப்ஸ்னால் லெஃப்ட் ரைட்டில் ப்ளஸ் ஒரு வெஹிக்கிள் டு வெஹிக்கிள் எப்படி பார்க் பண்ணணும். நீங்கள் பாருங்கள், ஃபென்டாஸ்டிக்காக வந்து நம்மளுடைய கைடன்ஸ் இல்லாமல் இவருக்கு வந்து நிறைய அந்த கோன்ஸ் வச்சு கொஞ்சம் முன்னாடியே பண்ணியிருக்கிறதால கொஞ்சம் கிரவுண்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் இந்த இடத்துல அவரால் பார்க் பண்ண முடியுது. நீங்களே பார்க்கலாம் பாருங்கள், ஒரு காரில் வந்து எப்படி ரைட்டாக வந்து பேரலாக வந்துட்டு அதுக்கு வெஹிக்கிள் பேக் சைடு பார்க் பண்ண போகிறாரு. இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சேம் சினாரியோ, ஃபஸ்ட்டு ரைட் சைடு பார்க் பண்ணதை இப்போ லெஃப்ட் சைடாக பார்க் பண்ண போகிறாரு. ஸ்பீட் பிரேக்கர் ஒன்று இருக்குது. இந்த ரெண்டு இடத்தையுமே அவர் வந்து குரூஷியலாக எப்படி ஹேண்டில் பண்ணிவிட்டு டெயில் டு டெயில் மேட்ச் பண்ணிவிட்டு அங்கே பாருங்கள் அழகாக அந்த ஸ்பீட் பிரேக்கர் மேலே ஏற்றணும். இது கொஞ்சம் வந்து இந்த இடத்துல கஷ்டம், ஏன்னா ஸ்லோப்லேயும் கரெக்டாக கிளச் பேலன்சிங் பண்ணணும். மோர் ஓவர் உங்களுக்கு வெஹிக்கிள் வந்து கரெக்டாக அலைன்மெண்ட் பண்ணி வெஹிக்கிள் வந்து உள்ளே வந்து இன்செர்ட் ஆகணும். அங்கே பாருங்கள், ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக அந்த ஆஃப் ஆஃப் த பாடி, நான் நிறைய வீடியோ சொன்ன மாதிரி உள்ளே ஆஃப் ஆஃப் த பாடி உள்ளே இன்டர்செக்ட் பண்ணிவிட்டு அந்த மிரர் வந்து அந்த கரெக்டாக அந்த இக்னிஸோட டெயில் லைட் மேட்ச் ஆகும்போது ஸ்லோவாக ரைட் எடுத்துக்கணும். நீங்கள் வெஹிக்கிளை பக்கத்தில் எடுத்துகிட்டு வரும்போதே கொஞ்சம் நிறைய கேப் விட்டுணும், 2 to 3 meters கேப் விட்டு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் ரைட் எடுக்கும்போதோ லெஃப்ட் எடுக்கும்போதோ உங்கள் வெஹிக்கிள் வந்து பக்கத்து வெஹிக்கிளில் வந்து இன்டர்செக்ட் ஆகாமல் இடிக்காமல் போவாங்க. பாருங்கள், க்ளீனாக பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் அந்த ரெண்டு வண்டியோட, இந்த வண்டியோட ஹெட்லைட்டும் அந்த வண்டியோட டெயில் லைட்டும் எக்ஸாக்டாக மேட்ச் ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்லோப்பில் பண்ண போகிறோம். ஸோ சேம் தான், இது அவருடைய யூஸ் பண்ணுற நார்மல் காமனான ரோடு, இது அந்த வீட்டு பார்க்கிங், இந்த ஸ்லோப்லாம் பார்த்திங்கன்னா அவர் யூஸ்வலாக ஹேண்டில் பண்ண வேண்டியது. ஸோ இப்போ இந்த ஸ்லோப்பில் பார்த்தீங்கன்னா அவர் இந்த பைட்டிங் பாயிண்ட் வச்சு எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க. இதுதான் அவரோட பார்க்கிங் ஸ்லாட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல எந்த அளவுக்கு மெதுவாக நம்ம ரொம்பவும் கொடுத்தாலும் வெஹிக்கிள் இருக்குது, பக்கத்தில் கார் இருக்குது, முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த கிளிப்பிங்கில் பார்க்கலாம், முன்னாடி வால்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ ஆக்சலரேஷனே யூஸ் பண்ணாமல் வெறும் கிளச்சும் பிரேக்கும் யூஸ் பண்ணி வெஹிக்கிளை வந்து நீங்களே பார்க்கலாம், ஸ்லோவாக கிளச் அண்ட் பிரேக் அந்த க்ரீப்பிங் ஃபங்க்ஷன் மூலிமா பைட்டிங் பாயிண்ட் வச்சு வெஹிக்கிள் அங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு அழகாக மெதுவாக க்ரீப்பிங்கில் வெஹிக்கிள் ஏறுது பாருங்கள். அங்கே பாருங்கள், ஸ்லோவாக எடுத்துகிட்டு போகணும். லெஃப்ட் சைடில் ஜூபிட்டர் ஒன்று பார்க் ஆகிருக்கு. ஸ்பீடாக போனாலும் வெஹிக்கிள் கண்ட்ரோல் கண்டிப்பாக மிஸ் அவுட் ஆகிடும். ஸோ இப்போ பார்க் பண்ணிட்டாரு. அடுத்தது வந்து இது ஒரு டைப் ஆஃப் பார்க்கிங்கு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி ஒரு சின்னையான ஒரு வெஹிக்கிள் பார்க் ஆகிருக்கு, பின்னாடி என்னோடய கார் டிசைர் பார்க் ஆகிருக்கு. ஸோ இந்த ரெண்டு காருக்கும் வெஹிக்கிளுக்கும் நடுவில் சார் வந்து இப்போ எப்படி பார்க் பண்ண போகிறாருன்னு நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு அவருக்கு ஸ்பேஸ் அனலைசேஷன் கொடுத்தாச்சு, இந்த வெஹிக்கிள் இந்த இடத்துல பார்க் பண்ண முடியுமா முடியாதுன்றதை பண்ணியாச்சு. இப்போ வெஹிக்கிள் வந்து மெதுவாக வெளியே எக்ஸிட் பண்ணுறாரு. எக்ஸிட் பண்ணும்போது ஃபுல் லெஃப்ட் எடுக்கணும். ரைட் சைட் பார்க் பண்ணியிருக்க வெஹிக்கிள் வந்து உங்களுடைய ரைட் பாடி கார்னர் வந்து டச் பண்ணக்கூடாது. ஆல்மோஸ்ட் வந்து வெஹிக்கிளை வந்து ரிவர்ஸ் எடுக்கணும். ரிவர்ஸ் எடுக்கும்போது உங்களை பின்னாடி பார்க் பண்ணிக்க ஷிஃப்ட் டிசைருமே பார்க் ஆகிருக்கிறதால ஸ்லோவாக எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்லோவாக எடுத்துகிட்டு வந்துட்டார். இப்போ அகெயின் டு த ஸ்ட்ரெயிட் பொசிஷன் பண்ணிவிட்டு அகெயின் ஃபுல் லெஃப்ட் டர்ன் பண்ணிவிட்டு வெஹிக்கிளை இப்போது அழகாக வெளியே எடுத்துகிட்டு வராரு பாருங்கள். ஸ்லோவாக வெளியே எடுத்துகிட்டு வந்துட்டு அகெயின் டு த நார்மல் பொசிஷன், சேம் லைக் தட் அந்த வெஹிக்கிள் பக்கத்தில் பார்க் பண்ணிவிட்டு சேம் லைக் தட் அதே தான் டெயில் டு டெயில் மேட்ச் பண்ணிடணும். இதே பெரிய வெஹிக்கிளாக இருக்கும்போது கொஞ்சம் பின்னாடி வந்து டெயில் டு டெயில் மேட்ச் பண்ணணும். ஸோ இப்போ எக்ஸாக்டாக டெயில் டு டெயில் மேட்ச் ஆகிடுச்சு. அங்கே பார்க்கலாம் தெரியும் உங்களுக்கு, கரெக்டாக பாருங்கள் மேட்ச் பண்ணிவிட்டு இப்போ ஃபுல் ரைட் எடுத்துட்டாரு. வெஹிக்கிளோட ஸ்பேஸுக்கும் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு 2 to 3 meters டிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ நம்மளுடைய ஆஸ்பெக்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெஹிக்கிளுக்கும் அந்த வெஹிக்கிளுக்கும் நம்ம நடுவில் வெஹிக்கிளை ப்ளேஸ் பண்ண போகிறோம். அங்கே பாருங்கள் மெதுவாக எடுத்துகிட்டு வராரு. ஹாஃப் ஆஃப் த பாடி சேம் லைக் தட் அங்கே பார்க் பண்ண மாதிரியே தான் ஹாஃப் ஆஃப் த பாடி உள்ளே இன்டர்செக்ட் ஆன பிறகு அப்படியே நம்ம லெஃப்ட் திருப்பணும். லெஃப்ட் திருப்பும் போதும் உங்களோட ரைட் பில்லர், அதாவது ரைட் பம்பர் வந்து அந்த வெஹிக்கிள் பிளேஸ் ஆகிருக்க லெஃப்ட் சைடில் வந்து நம்ம இடிக்காமல் எடுத்துகிட்டு போகும்போது நம்ம கொஞ்சம் வீலை வந்து ஸ்ட்ரைட் பண்ணிக்கணும். சேம் லைக் தட் 90 degreeயில் உள்ளே வந்து வெஹிக்கிள் அலைன்மெண்ட் ஆன பிறகு நம்ம வெஹிக்கிளை எப்படி அலைன் பண்ணுறாரு பாருங்கள். ஸ்லோவாக சைடு மிரர் பார்க்குறாரு. அங்கே பாருங்கள் அழகாக லெஃப்ட் டேர்ன் பண்ணிவிட்டு வெஹிக்கிள் வந்து அழகாக உள்ளே ப்ளேஸ் ஆகுது பாருங்கள். அந்த பின்னாடி இருக்க வீல் வந்து அந்த பில்லரை வந்து, அதாவது அந்த பிளாட்ஃபார்மை தட்டாமல் இருக்கிறதுக்கு சைடு மிரர் யூஸ் பண்ணிட்டாரு. ஸோ இப்போ சேம் லைக் தட் ஃபஸ்ட் கியர் போட்டு அகெயின்
எக்ஸ்ட்ரீம் ரைட்டை ஃபுல்லாக டேர்ன் பண்ணிவிட்டு வெஹிக்கிள் அலைன்மெண்ட் பாருங்கள், அப்படியே ஃபென்டாஸ்டிக்காக இன்ச்சாக மூவ் பண்ணிவிட்டு இப்போ அகெயின் டு த நார்மல் பொசிஷன் ஸ்டாப் பண்ணிட்டார். இங்கே பார்த்தீங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது. மேபி ரிவர்ஸ் வரணுனாலும் நம்ம ரிவர்ஸ் எடுத்து வெஹிக்கிளை நம்ம பார்க் பண்ண முடியும். அங்கே பாருங்கள், வெளியே ரிவர்ஸ் எடுக்கிறாரு பாருங்களேன். அந்த பில்லர் அந்த சைடில் இருக்க பிளாட்ஃபார்மையும் அந்த 2 வீலும் பார்த்திங்கன்னா அழகாக அந்த வீல் கேப்புக்கும் வீலுக்கும் டயருக்கும் பார்த்திங்கன்னா கரெக்டான கேப்பிங்கில் இருக்குது. ஸோ வெஹிக்கிள் பார்க் பண்ணியாச்சு. அழகாக பாருங்களேன், சூப்பராக பார்க் ஆகிருப்பாங்களேன். இந்த மாதிரியான பார்க்கிங் வந்து உங்களுக்கு நிறைய இடத்துல யூஸ் ஆகும். ஸோ இப்போ இதுவுமே பார்த்தீங்கன்னா அப்போ வந்து ஃபஸ்ட்டு பார்த்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடு பேரலாக வந்து பர்பெண்டிகுலராக பார்க் பண்ணது. இப்போ சேம் லைக் தட் அதே கான்செப்ட்டு. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதே மாதிரி வந்து லெஃப்ட் சைடு வெஹிக்கிள் எடுத்துகிட்டு வந்துட்டு அதே மாதிரி வெஹிக்கிள் டு வெஹிக்கிள் நடுவில் நம்ம பார்க் பண்ண போகிறோம். சேம் கான்செப்ட் தான், டெயில் டு டெயில் மேட்ச் பண்ண மாதிரி. இங்கே டெயில் டு ஹெட்லைட் மேட்ச் பண்ணிட்டோம். ஸ்லோவாக வெஹிக்கிள் எடுத்துகிட்டு வரோம். ஒரு வெஹிக்கிள் நம்ம வெஹிக்கிளுக்கும் பக்கத்தில் இருக்க வெஹிக்கிள் பார்க் பண்ணியிருக்கோம். ஒரு 2 to 3 meters டிஸ்டன்ஸ் வச்சிடணும். ஸ்லோவாக இன்டர்செக்ட் பண்ணி வெஹிக்கிளை மெதுவாக எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காரு. அந்த அலைன்மெண்ட் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நான் சொன்ன மாதிரி தான். அந்த சைடு மிரர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹெட்லைட்டோட மேட்ச் பண்ணும்போது மெதுவாக ஸ்ட்ரைட்டன் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ ஒன்ஸ் இது வந்து கிராஸ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் மறுபடியும் திருப்பியும் ஃபுல்லாகவே நீங்கள் ரைட் எடுத்து வெஹிக்கிளை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு பார்க் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா அழகாக வெஹிக்கிள் வந்து ப்ளேஸ் ஆகிடுச்சு. 2 வெஹிக்கிளுக்கு நடுவில் கரெக்டாக நம்ம வெஹிக்கிள் வந்து ப்ளேஸ் பண்ணியாச்சு. இங்கேயுமே ஸ்பேஸ் இருக்குது, கொஞ்சம் எடுத்துகிட்டு வரனாலும் நீங்கள் வெஹிக்கிளை கொஞ்சம் ஃப்ரண்ட் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் வெஹிக்கிளை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ சேம் லைக் தட் இது ஒரு டைப் ஆஃப் பார்க்கிங். இப்போ ஆல்ரெடி வெஹிக்கிள் வந்து நம்மளோட வெஹிக்கிள் ஸ்விஃப்ட் டிசைர் ஃப்ரண்ட்டில் இருக்குது. சார் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி பார்க் பண்ணிட்டாரு. ஸோ இப்போ எப்படி ஃபஸ்ட்டு நம்ம லெஃப்ட் சைட்லேருந்து பார்க்கிங் பண்ணி எடுத்தோமோ ஸோ சேம் லைக் தட் இப்போ வந்து நம்ம ரைட் சைட்லேருந்து எப்படி பார்க் பண்ணி வெஹிக்கிள் எடுக்க போகிறோம். இங்கே பார்த்திங்கன்னா அந்த பிளாட்ஃபார்முக்கும் வெஹிக்கிளுக்கும் நடுவில் என்ன கேப்பிங் இருக்கோ அந்த கேப்பிங்கை அழகாக எடுத்துகிட்டு ஸ்லோவாக வெஹிக்கிளை ரிவர்ஸ் எடுத்துட்டாரு. ஓகே, சூப்பர். ஸோ இப்போ எடுத்துகிட்ட பிறகு அழகாக வெஹிக்கிளோட ஜட்ஜ்மெண்ட் கரெக்டாக பண்ணிவிட்டு இப்போ அப்படியே வெஹிக்கிளை ஃபுல் லெஃப்ட் எடுத்து வெஹிக்கிளை மூவ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி தான் நம்ம டிசைர் கூட இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இக்னிஸோட மேட்ச் பண்ணோம். இப்போ நம்மளோட டிசைரும் அவரோட டிசைரையும் சேமாக வந்து நம்ம எப்படி மேட்ச் பண்ணிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக அந்த வெஹிக்கிளோட வித்து டைமென்ஷன் லென்த் எல்லாமே சேம் மாதிரி இதுலேயும் வந்து கரெக்டாக அதே மாதிரி இருக்குது. ஸோ நம்ம அழகாக வெஹிக்கிளை வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஃபுல் ரைட் எடுத்துட்டோம். அதே மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கணும். மெயின் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு வெஹிக்கிள் டு வெஹிக்கிள் பார்க் பண்ணும்போது கொஞ்சம் கேப்பிங் வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. ரொம்ப பக்கத்தில் போட்டிங்கன்னா நீங்கள் திருப்பி இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் உள்ள செட் பண்ணிவிட்டு இப்போ லெஃப்ட் எடுக்கும்போது கண்டிப்பாக உங்களோட டெயில் லைட் வந்து அது பம்பரோட இடிப்படுற சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா கொஞ்சமாவது கேப் விட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுடைய கரெக்டாக அந்த இன்டர்செக்ட் அங்கே பாருங்களேன் எவ்வளோ கரெக்டாக அந்த பம்பர் கிட்ட போயிட்டு ஃபேன்டாஸ்டிக்காக வெஹிக்கிள் பார்க் ஆகிடுச்சு. ஸோ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பார்க்கிங்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டோம். ஸோ இது தவிர வேறு ஏதாவது பார்க்கிங்கில் டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரீச் ஆகிட்டே இருக்கும். ஒன்ஸ் அகேன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் கார் கண்ட்ரோல் டிரைவிங் அகாடமி. தேங்க்யூ ஸோ மச் வியூவர்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.